வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா கைக்கு பணம் வந்தோடனே முத்து சொல்கிறாங்க, மீனா உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டும் வந்து பணம் வந்து உதவியிருக்காங்க. அதை உடனே நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்மளுக்கும் மறுவாதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சீதாவை கூட நம்ம ஒரு நாள் முன்ன பின்ன கொடுத்துக்கலாம், அதுபோக ஃப்ரெண்டுக்கு உடனே கொடுக்கணும் அப்படிங்கும்போது இல்லை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துடலாம். ஏன்னா நம்மகிட்ட வந்து பணம் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது வகையில் செலவு பண்ணிட்டோன்னா அது கஷ்டமாக போயிடும். இந்த ஆர்டருக்கு தானே மீனா வந்து நம்ம டெபாசிட் வைக்கணும் வேண்டியது மாதிரி இருந்துச்சு. மற்ற ஆர்டர்னால் அவங்க தான் நம்மளுக்கு அட்வான்ஸ் தருவாங்க, அதனால் அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி சீதாவை கால் பண்ணுறாங்க. சீதா நீ எங்கே இருக்க எது இருக்க அப்படிங்கும்போது, ஏக்கா நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், வேலைக்கு வந்திருக்கேங்க அப்படிங்கிறாங்க. பணம் கிடச்சிட்டு நான் கொண்டு தரேன் அப்படிங்கும்போது, ஏக்கா என்கிட்ட பணம் தரதுக்கு கடன் எது வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. கடன்லாம் வாங்கலை, என்கிட்ட இந்த சிந்தாமணி தான் பணத்தை ஆட்டையை போட்டிருக்கா அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், சிந்தாமணி தான் ஆட்டையை போட்டிருக்கா அப்படிங்கும்போது, ஏக்கா அந்த சிந்தாமணியை சும்மா விடக்கூடாதுக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, யார் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணார் அவர்கிட்டயா? வேண்டாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஹெல்ப் கட்டிகிட்டு இருக்க வேண்டாம். அதுபோக இந்த பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது, எப்படியா கிடச்சிச்சு அப்படிங்கும்போது, உங்கள் மாமா தான் ஒரு வழி பண்ணி பணத்தை எட்டு வந்துட்டார், அதை தான் உடனே உன்கிட்ட கொடுத்துருவோம், உன் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா என்கிட்ட இருக்கிற பணத்தை நீ பைய கொடு, உனக்கு தொழிலுக்காக வச்சுக்க அப்படிங்கும்போது, இல்லை சீதா உன் கல்யாணத்துக்காக நீனே சிறுக சேர்த்த பணம், உன் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி தந்த பணம், அதை நான் வச்சுக்கிட்டு இருந்தால் அது சரியாக இருக்காது, நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, அக்காக்கா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு வந்து 2 நாள் கழிச்சு தான் ஊர்லேருந்து வருவாங்க, நீனும் மாமாவுமே கொடுத்துருங்க, எங்கள் அக்காவுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னோன்னே உடனே தந்துருக்காங்களாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நானும் உன் ஃப்ரெண்டை பார்க்கணும், இப்போ உனக்குள்ள பணத்தை நான் தந்துடுறேன், உன் ஃப்ரெண்டுக்குள்ளே பணத்தை நான் பிறகு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ சீதாவை பார்க்க கிளம்புறாங்க அப்படிங்கும்போது, மீனா நானும் வரலான்னு தான் பார்த்தேன், ஒரு சின்ன வேலையாயிருச்சு, நீ போயிட்டு வா, நடன பள்ளிக்கு வந்து யாரோ வந்து பிரச்சனை பண்ணுதாங்களா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் கால் பண்ணால் நடன பள்ளியில் அம்மா வந்து ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கான், அதனால் அதை என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிடுறாரு. போனோடனே என்னாச்சு அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா வந்து பணம் மட்டும் வாங்குகிறாங்க, நடனம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க மாட்றாங்க, கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இன்னமும் ஒழுங்காக வந்து நடனப்பள்ளி நடத்துவாங்க, இல்லைன்னா உங்கள் காசை திருப்பி தந்துடுவாங்க, நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. பருவத்தை உங்கள் ஃப்ரெண்டு ஒழுங்காக சொல்லி கொடுத்தானே அப்படிங்கும்போது, நான் என்னத்தப்பா சொல்ல, நடனப்பள்ளி வைக்க அங்கங்கே இடம் பார்த்துட்டு இருந்தா, அப்போ நான் தான் என் வீட்டில் வையுமா, வாடகை எதுவும் வேண்டான்னே, அதை ஒழுங்காக நடத்தணும்ல, பணம் வருது வரைக்கும் ஒழுங்காக நடத்தினா, பணம் அந்த பிறகு மிதப்பில் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து லாந்த ஆரம்பிச்சிட்டான் அந்த விஜயா அப்படிங்கும்போது, சும்மா இருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது, உள்ளது தான் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு நான் பொறுப்புனாச்சின்னு ஒழுங்காக எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாக்கு சுத்தமாக இருப்பீங்க நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீலாம் வந்து எனக்கு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுல, 1 இயர் வர சொன்னா அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் மனோஜ் தான் கால் பண்ணாப்புல, இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும், இல்லைன்னா நான் வந்து மீனா கூட ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதானே அந்த மீனா தானே உனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனாவும் முக்கியம்தான், இந்த குடும்பமும் முக்கியம்தான், என்னத்தை சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. விஜயா முத்துட்ட நீ என்ன பேசுகிற, உனக்கு ஏதாவது ஒன்றா அவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான், மீனாவும் பார்த்துட்டு இருக்க மாட்டான், நீ வேணால் அவங்கள வந்து அடுத்த பிள்ளையா அப்படி இப்படின்னு நீ பேசலாம், ஆனால் உனக்கு ஒன்றுன்னு எப்படி ஓடி வரான் பார்த்தியா, உனக்காக அவன் பொறுப்பேற்கான், உனக்கு பொறுப்பேற்கன்னு அவசியமே கிடையாது, நீ தான் அவனை உன் பையனாகவே நீ சொல்லுதே கிடையாது, ஏற்றுக்கிட்டதும் கிடையாது, அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், இனிமேலும் வீம்பு பண்ணாத, உனக்கு ஒன்றுனா ஸ்பாட்டில் வந்து நிற்கிறது வந்து முத்தாக தான் இருப்பான், நீ மனோஜ் தானே கால் பண்ண, மனோஜ் வந்து கடை பக்கத்தில் தானே இருக்குது, வந்திருக்கானா அப்படிங்கும்போது, அவன் வியாபாரத்தோடு இருப்பான், இவன் வேலை இல்லாமல் வந்திருப்பான் அப்படிங்கும்போது, சரி வேலை இல்லைனாலும் வரணுன்னு அவசியமாக இருக்குது, உடனே ஓடி வராமல, என் மனோஜ் வந்து பக்கத்தில் தான் இருக்கான், ஏதாவது ஒரு ஷாக் போக்க சொல்லிவிட்டு வேலையில் வர முடியாதா, இவன் தானே ஓனரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லி தானே வந்திருக்கான், இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, யாராவது எதையாவது சொன்னால் தான் ஒரு ஆளுக்கு தெரியும், தெரிஞ்சோடனே வராங்களா வரலையாங்கிறது தான் மேட்ரு. கரெக்டாக வந்துட்டான், ரவி வரலையே, ரவிக்கு கேட்டால் வேலை இருக்கும், ஆனால் முத்து வந்தால் வந்து அப்படி இல்லை, வேலை இருந்தாலும் இல்லாட்டிலும் அம்மாவுக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து நிற்கான்.
நீ அதை புரிஞ்சுக்கிட மாட்ட, புரிஞ்சுக்கிட போகிறதும் இல்லை. அந்த மீனா பிள்ளை நீ என்னத்தை எதுனாலும் உனக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு இருந்தால் அது வேலையை பார்க்குது. இன்றைக்கி அந்த மீனா உழைக்கிற மாதிரி உழைப்பு உங்கள் வீட்டில் யாரும் உழைக்கல. உள்ளது தான் சொல்ல போனால் இதான் உண்மை. ஆனாலும் அது எப்பவும் போல இருக்குது. அந்த கல்யாணம் முடித்து எப்படி வந்துச்சோ, என்ன வேலைலாம் பார்த்ததோ அதே வேலை இன்றைக்கி வரைக்கும் பார்க்குது. ஒன்றுக்கு 2 வேலையாக பார்க்குது. இன்னொரு ஆர்டர் வேறு வருது, அதை கூட நான் அந்த மீனாவை தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, என்னது மீனாவை கொடுக்க போறியா அப்படிங்கிற. ஆமாம், எங்கள் சொந்தக்காரங்க ஒரு கல்யாண ஆர்டர் ஒன்று வருது, அதை வந்து டெக்கரேஷன் பண்ணுற வேலையும் மற்ற வேலைகளையும் வந்து முத்துட்டி மீனாக தான் கொடுக்க போகிறேன். வாகனத்தை பொறுத்த மட்டும் கூப்பிட்டு வர வைக்க முத்து பார்த்துப்பான், நான் வண்டிகளுக்கு டெக்கரேஷன் வேலையை மீனாக பார்த்துப்பான். சமையலுக்கு மட்டும் யார்ட்டையா ஆர்டர் கொடுக்கணும், அது என்னென்னு பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, கூடையே இருந்து குழி பறிக்கிறல்ல அப்படிங்கும்போது நான் என்னத்தை குழி பறிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மீனா என் முன்னாடி வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு வேலைகளை பார்த்துட்ருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும். அதில் எவ்வளவு மொக்கைகளை வாங்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். என் வீட்டுக்கார் எனக்கு எதிராக செயல்படுற அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மீனாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, அந்த முத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கும்போது நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. நான் சொல்கிறது என்னன்னாக்கா, மீனாவுக்கும் அந்த வேலை தெரியும், அந்த வேலையை நான் கொடுக்க போகிறேன். இவங்க என் சொந்தக்காரவங்க அப்படிங்கும்போது, ஏன் அந்த சிந்தாமணிக்கு இந்த வேலை தெரியாதா? சிந்தாமணி டெக்கரேஷன் தொழிலில் எத்தனை வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது தெரியுமா? இந்த மீனா அந்த 1 வருஷம் செஞ்சுருப்பாலும் அதிகபட்சமாக அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அனுபவம் இருக்குது அனுபவம் இல்லை, யார் வந்து நம்ம முழு முயற்சியாக என்ன வேலை செய்தாங்களோ, நேர்மையாக செய்தாங்களோ, அழகாக செய்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ தான் மீனாக தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இதை நான் யாருக்குனாவே எங்கள் விசேஷ வீட்டில் நான் சொல்லிட்டேன், 4 வைக்கையிலே சொல்லிட்டேன். இந்த மாதிரி இன்னாட்ட தான் கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் 101 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. 101 ரூபா அப்படிங்கிறாங்க. மீனாக்கிட்ட பெரிய அமௌண்ட்டு தரட்டுமா நான் கேட்டேன். அத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் தரேன், 101 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுபோக சமையலுக்கு ஆள் வந்தால் பாருங்கள் இல்லை நானே பண்ணி கொடுக்குறேன், இனி எல்லா வேலையும் நான் பார்த்து செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, பார்வதி அவளுக்கே இந்த டெக்கரேஷன் பண்ணதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கும்போது, என்ன விஜயா பேசுகிற? மீனாட்ட டெக்கரேஷன் பண்ணதுக்கு 10-15 பேர் இருக்காங்க. மீனா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கனாலே செஞ்சுருவாங்க. உனக்கு தெரியாது, நீ வீட்டில் இந்த சிந்தாமணி சொன்னாங்கன்னு சொல்லி மீனாவை வெளியே விடாமல் வச்சுருந்த, செல்ஃபோன்லேயே வேலையை முடிக்கலை. அதே மாதிரி தான் மீனா எல்லாத்தையுமே அசத்திடுவா. சமையல் கட்டில் நின்று இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கனே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. அத்தை கூப்பிட்டு விட்டீங்களா அப்படிங்கிற. ஆமாம்மா, இப்போ எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வராவா அப்படிங்கும்போது அவங்களும் வந்துடுறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க, அந்த பொண்ணு வந்துடுச்சு, சமையல் வேலையிலேருந்து எல்லாமே பண்ணிடும், அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு சமையல் கல்யாணத்தெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை வைக்க முடியல அப்படிங்கிறபோது, என்ன பார்வதி இப்படி சொல்லுதுங்க உங்கள் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, அத்தைக்காரி ஏதாவது நக்கலுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க, சூப்பராக பண்ணுவா, கூட மாட நம்ம நின்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படிங்கிறாங்க, அட்வான்ஸ் வாங்குகிறாங்க. உடனே அத்தை சமையல் வந்து நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வேணால் சமையல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம், உண்மையாக கூட அது இருக்கலாம். ஆனால் வெளியில் நான் நல்லா தான் சமைக்கிறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி தான், என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், எங்கள் வீட்டில் சாப்பாடு கொண்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான், எல்லாருமேனா நீ நல்லா சமைக்கிற, ஏன் நீ வந்து டெக்கரேஷன் எடுக்கக்கூடிய மண்டபத்தில் நீனே சமையல் பண்ண வேண்டியதுதானே, உனக்கு கூட ஒரு வேலையாகிட்டு போயிரும்ல, கூட ஒரு வருமானமாகிட்டு போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுபோக இந்த சிந்தாமணி எனக்கு போட்டியாக என்னெல்லாமோ வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்கலேருந்து நான் தனித்துவத்தில் நான் விளங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூடுதலாக ஒரு திறமை வேணும்ல. அந்த திறமை தான் இது. நான் வந்து கல்யாண சாப்பாடாக இருக்கட்டும், எதையுமே நான் பண்ண தான் போகிறேன், வரவேற்பு சாப்பாடாக இருக்கட்டும் நான் பண்ண தான் போகிறேன். அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா தொடர்ந்து எனக்கு ஆர்டர் தர போகிறாங்க அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுவாங்க, மீனா உன் கைராசி ரொம்ப சூப்பராக இருக்கும், வீட்டில் தான் நான் உன் கையில் சாப்பிட்ருக்கேனே, உன் சாப்பாடை எல்லோரும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தான்மா நான் வந்து உனக்கு இந்த ஆர்டர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ கண்டிப்பாக நல்லா பண்ணு அப்படிங்கிறாங்க. சரித்த நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அப்போ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, இந்த மாதிரி நம்ம பார்வதி சொந்த வீட்டு ஆர்டரே வந்து உங்கள்கிட்ட கொடுக்காம இப்போ மீனாட்ட கொடுக்கா, எவ்வளோ திமிரு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னோன்னா சிந்தாமணி வராங்க. என்ன பார்வதி உங்களுக்கு கமிஷன் வேணால் நான் தரப்போகிறேன், நீங்கள் எதுக்கு மீனாவுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது, என்னது எனக்கு நீங்கள் கமிஷன் தரீங்களா? சிந்தாமணி உங்கள் வேலையெல்லாம் வந்து விஜயாவோட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க, இங்கே எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி தான், என் வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கொடுக்குற ஆர்டர்லாம் நான் மீனாவுக்கு தான் கொடுப்பேன். மீனா வேலை அவ்வளோ சுத்தம், அவகிட்ட நான் சாப்பிட்ருக்கேன், அவளுடைய வேலையும் நான் பார்த்துருக்கேன். அதுபோக நீங்கள் 30 வருஷமாக வேலை பார்க்குறீங்கிறீங்க, இப்படி அடுத்தவங்க வேலையை கெடுத்து தான் நீங்கள் வேலை நாள் பண்ணிங்களா? உங்கள் திறமையாலையும்
உங்கள் நேர்மையால் நீங்கள் பண்ணலையா அப்படிங்கும்போது, எல்லாம் பண்ண தான் செஞ்சேன், இந்த மீனா வருது வரைக்கும் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அது எப்படிங்க ஒரு மண்டபத்திலேருந்து திடீர்னு ஒரு ஆளை மாற்றுவாங்களா? மாற்ற மாட்டாங்க. நீங்கள் வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் மீனா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும்போது, என்ன மாஸ்டர் உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்கள் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் உங்கள் மருமகளை பிடிச்சி போச்சா அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி, என் வீட்டுக்காருக்கு உங்கள்கிட்ட பேசுறது கூட பிடிக்கல, என் குடும்பத்துக்கு பிடிக்கல, அந்த முத்து மீனாவை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஆனால் என்றைக்குமே நான் வந்து அந்த மீனாவை மருமகளை ஏற்றுக்க மாட்டேன், பாசமும் காட்ட மாட்டேன். அவள் பூக்காரி தான், லட்சம் இல்லை கோடி உழைச்சாலும் மருமகளை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, அவளாக உழைக்கிறத என்னால் தாங்கவே முடியல. வீட்டுக்காரர் சொல்கிறாரு ஒவ்வொரு வார்த்தையும், இந்த மாதிரி இந்த வீட்டிலே அதிகமாக உழைக்குது அவள் தான், இந்த வீட்டுக்கு பெருமை அவள் தான், அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ என் மகன் பெரிய பிஸ்னஸ் மேன் மனோஜ், அவனால் பெருமை இல்லையா? அவன் கோடிக்கணக்கில் நாளைக்கு சம்பாதிக்க மாட்டானா அப்படின்ட்டு இருக்கும்போது, மாஸ்டர் நீங்கள் சொல்லுறதெல்லாம் சரி தான். முதல்ல இந்த பார்வதி இருக்காங்களா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் பேசி இந்த ஆர்டரை எனக்கே வர்றது மாதிரி பண்ணுங்கள், இல்லைன்னா அது சரி வராது அப்படிங்கும்போது, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் சிந்தாமணி நேராக பார்வதி உறவினர் வீட்டுக்கு மறுபடியும் போகிறாங்க. என்னம்மா மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க, இப்போ தான் என் தங்கச்சி கிட்ட உங்களை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் நீங்கள் மீனா வர சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது உங்கள் மருமக தானே, அந்த புள்ள சிட்டி பூரா டெக்கரேஷன் வேலையில் பிச்சு பெடல் எடுக்குதான், அது போக யார் கேட்டாலும் மீனா 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 அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த மீனா பிள்ளைகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். சமையலுக்கு தான் ஒரு ஆள் வைக்கணும்னு நினைக்கும் போது நானே அசைத்துதுன்னு சொல்லும் போது, அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருவேன்னு கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, அதான் கேட்க தாங்க வந்தோம். இந்த சிந்தாமணி அம்மா பெரியவங்க, சமைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஆளை சொல்லுவாங்க, அதுபோக டெக்கரேஷன் வேலையெல்லாம் பிச்சு கடத்திடுவாங்க, அதனால் நீங்கள் வந்து இவங்கக்கிட்டே கொடுங்க அப்படிங்கும்போது, ஏம்மா யாரை விசாரித்தாலும் மீனாவை தான் சொல்லுதாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணுமா நீங்கள் மீனாட்ட போங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணுமா மீனாட்ட போங்கன்னு சொல்லி அநேக பேர் சொல்கிறாங்க. நீங்கள் தான் புதுசாக சிந்தாமணி அம்மான்னு சொல்கிறீங்க, அதுபோக 30 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி யார்கிட்டையும் வந்து விளம்பரம் கிடைச்ச மாதிரி தெரியலையம்மா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீனாவை தான் பெருசாக சொல்கிறாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. என்ன மாஸ்டர் நம்ம என்ன பேசினாலும் இவங்க ஆர்டர் தர மாட்றாங்க அப்படிங்கும்போது, அட்வான்ஸ் கொடுத்தாங்களே அந்த மீனாவை போய் நம்ம போடல சரி வந்துடும், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, வீட்டில் யாரும் இல்லையா அப்படிங்கும்போது, முத்து பையன் வெளியே ஆர்டருக்கு கிளம்பிட்டானா, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டேன், என் வீட்டுக்கார் மீட்டிங் எங்கேயோ வெளியே போயிட்டார், வீட்டில் வேறு யாரும் இல்லை, அந்த மீனாக தான் இருக்கா, வாங்க போகலான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பூக்காரி என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்ட்டு பார்க்குறாங்க, சிந்தாமணி நிற்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி ஆர்டர் பண்ணால் நீ வெனக்கட்டு எடுத்துக்கிட்டு இருக்கியா, பார்வதிட்டு ஆர்டரை நீ செய்யக்கூடாது, எனக்கு நீ மரியாதை கொடுக்குறதா இருந்தால் அந்த ஆர்டரை நீங்கள் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கேன், மதிக்கிறேன், அதே சமயத்தில் என் வேலையை அதை விட மதிக்கிறேன், நான் வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். இந்த சிந்தாமணிக்குமே ஒரு சில இடத்துல நான் வந்து என்னுடைய வேலையை பிச்சையாக போட்டிருப்பேன் அப்படிங்கும்போது, என்னடி அப்படிங்கிற. ஆமாம் உள்ளதான் சொல்லுதேன், எனக்குள்ள வேலையை உங்கள்கிட்ட நான் பிச்சை போட்டிருக்கேன், அதுலேயும் உங்களுக்கு திருப்திப்படலை, எனக்கு இந்த ஆர்டர் வந்துங்கிறது ஒரு மான பிரச்சனை மாதிரி, கண்டிப்பாக வந்து நான் அதாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே உன்னை நான் செய்ய விட மாட்டேன்டி அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை சுப காரியத்தில் வந்து செய்ய விட மாட்டேன் வைக்க விட மாட்டேன்னா சரி கிடையாது, நான் தான் செய்ய போகிறேன், உங்களால் ஆனதை பாருங்கள், எனக்கு எதுனாலும் என் வீட்டுக்கார் சப்போர்ட்டாக நிற்பார், அவரை நம்பி தான் நான் எல்லா கதையிலையும் துணிஞ்சு இறங்குறேன் அப்படிங்கும்போது, அப்படியா அதை நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வெளியே கூட்டி போய், சிந்தாமணி மீனை ஆர்டர் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி முத்துக்கு கால் பண்ணி 1 வாரம் என்ன வெளி மாநிலத்தில் பூரா சுற்றணும், ஆஃபருக்கு வரணும்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்துடுவான், அவனும் பணம்னு வாயை பொழப்பான். என்ன இந்த மீனாவால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, நம்ம மண்டபத்தில் எவ்வளோ சொதப்ப முடியுமோ சொதப்பணும்னா இந்த வேலையில் அவளுக்கு கெட்ட பேர் ஆயிரும், அவளுக்கு இனிமேல் டெக்கரேஷன் வேலையோ இந்த சமையல் வேலையோ ஒருத்தரும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறாங்க. இந்த நாளில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்கு முந்தின நாளே முத்தை கூப்பிட்டு 1 வாரம் டூருக்கு போகணும், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசுங்க அப்படிங்கும்போது அவங்க பேசுகிறாங்க. அண்ணாச்சி டெல்லிக்கு போகணும், அங்கே போகணும் இங்கே போகணுங்கும்போது எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நீங்கள் சொல்லுறதெல்லாம் பார்க்கும்போது 1 லட்ச ரூபா வரும் அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஒரு 10,000 அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு விடுதான்னு சொல்லி 10,000 கொடுத்துருந்தாங்க. உடனே போட்டுவிட்டு 10,000 தந்தாச்சு, கண்டிப்பாக வந்துடணும், கண்டிப்பாக வண்டி வந்துடும் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி சொல்லிடுறாங்க,
விஜயா மேடம் நான் பண்ணிட்டேன், இன்னும் வந்து முத்து அங்கே போயிடுவான், முத்து இல்லைனா தான் மீனாவை நம்ம காமெடியாக பீஸ் மாதிரி பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க. அங்கே பார்வதி சொல்கிறாங்க, முத்து எது எப்படியோ நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ முத்து தன்னுடைய காருக்கு கார்த்தியை அனுப்பிட்டு இங்கே பார்வதி சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. இங்கே ஃபங்க்ஷனில் ரொம்ப சிறப்பாக டெக்கரேஷனோட பண்ணுறாங்க, சமையல் எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இங்கே ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சி விஜயாவும் சிந்தாமணியும் மதியங்கானும் வராங்க. இங்கே சாப்பாடு பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. சாப்பாடு எப்படி வந்துச்சு பார்வதி அப்படிங்கும்போது, எப்படி வந்துச்சு, சமைக்கிறவங்க கொண்டு வந்து கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் சமைச்சா அப்படிங்க, மீனா தான், பாரு எவ்வளோ ருசியாகவும் மனமாகவும் இருக்குன்னு பாரு, நீ என்னமோ சொன்ன அப்படின்ட்டு இருக்காங்க. வந்து மீனா எப்படி வந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பார்க்காங்க முத்துன்னு இருக்காங்க. நீ வந்து இந்த கார் ஓட்ட போலையா அப்படிங்கும்போது அப்போ தான் முத்துக்கு தெரிய வருது, ஓஹோ மீனா வேலையை எப்படியாவது கெடுக்கணும், மீனா வந்து புதுசாக இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிருக்கா சமைக்கிறதும், அதையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு ஆஃபரா, சரி சரி அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட பேசிடுறாரு. கார்த்தி இப்போ எங்கே போனாலும் தெளிவாக போவா, நான் காசு அங்கே வசூல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மாக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ரொம்ப ஏமாற்றத்தில், மாஸ்டர் இந்த மீனா ஒவ்வொரு வகையில் ஜெயிச்சிட்டே இருக்கா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம வந்து அவளுக்கு வந்து வேறு மாதிரி தான் உரி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன உரி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வேறு ஒன்றும் கேள்விப்பட்டேன் சிந்தாமணி, நீங்கள் நினச்சா அதை பண்ண முடியும், நான் பண்ண முடியாது அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கிறாங்க. குசு குசுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முத்துக்கு பிடிக்காத அந்த அதிகாரி தான் வந்து சீதா விரும்புகிறா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னால் சரியாக இருக்காது, முத்துக்கு அப்போ சொல்லுன்னு பிடிக்கும், அது மட்டும் இல்லை இந்த முத்துலாம் ஒரு ஆளா, அந்த பையனை தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மாமியார் வீட்டிலே பேசுகிறாங்க, நீ வந்து என்கிட்டலாம் வந்து வச்சுக்கிறியா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க. அதில் முத்து ரொம்ப ஷாக்காகி ஒரு மாதிரி திணறிட்டு நிற்பான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவங்களுக்குள்ளே வந்து டர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மீனா தொழிலுக்கு அந்த முத்து ஹெல்ப் பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிடலாம் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கும்போது அங்கே அருண் வந்து வெளியூர்லேருந்து வந்துடுறாரு. வந்தோடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க சீதா, ஆமாம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அதான் காசு கொடுக்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படியா, சரி ரைட் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இந்த மாதிரி சீதாவோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்களாம், காசை கொடுத்துட்டு வந்துருமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க போய்ட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பணத்தை எடுத்துகிட்டு சீதா சொன்ன அட்ரஸுக்கு போகிறாங்க. சீதா வந்துட்டோம் அப்படிங்கும்போது வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே காலில் அருணும் அவங்க அம்மா உட்காருங்க, என்ன இவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆகி நிற்கும்போது, அவங்க உட்காருங்க, நீங்கள் தானே சீதாவோட அக்காவும் மாமாவும் அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கும்போது, இதுதான் என் பையன் அருண், சீதாவும் இவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு, ஏன் வருங்காலத்தில் வந்து கணவன் மனைவி ஆக போகிறாங்க அப்படின்னோடனே 2 பேரும் முழிக்காங்க. இங்கே மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. சீதா விரும்புகிறேன்னு சொன்னால் இந்த அருண் தான் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது, மீனா என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, தம்பி நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பொண்ணு சீதாவும் என் பையன் அருணும் ஒருத்தருக்கு விரும்பிட்டாங்க அப்படிங்கும்போது அருண் சொல்கிறேம்மா நிப்பாட்டுமா, அவங்க வீட்டு பொண்ணுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது, அதனால் சரி வராது, நான் சொல்லலாமா, என்னை வந்து 3 நாள் வீட்டில் உட்கார வச்சது, எனக்கு உரிய கொடுத்தது எல்லாமே இந்த முத்து தான், இந்த முத்துனாலே எனக்கு பிடிக்காது, இவங்களோட மருமகன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சீதா கால் பண்ணி, சீதா நீ வந்து இந்த முத்தோட மருமகளா அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க தான் எங்கள் மாமா, மீனா தான் எங்கள் அக்கா அப்படிங்கிறாங்க. இதையும் நீ முதல்ல சொல்லலை அப்படிங்கும்போது, எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அவர் தெரியும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட வாங்கின பணத்தை அவங்க மாமனை வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போக சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கும்போது முத்து பணத்தை வச்சுட்டு, மீனா தேவையில்லாமல் வந்துட்டோம், சீதாக்கிட்ட சொல்லிடு இவன் ஒரு கிறிசு கட்டவன், இந்த கிறிசு கட்டம் கூட வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லிடு அப்படிங்கும்போது, ஆமாங்க நானும் அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சீதா கால் பண்ணுறாங்க. சீதா இங்கே பாரு, அந்த மாப்பிள்ளைக்கு உனக்கு செட் ஆகாது, மாப்பிள்ளை லாய்க்கப்படாது அப்படிங்கும்போது, என்னக்கா சொல்கிற, நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அமையும் அப்படி இப்படின்னு நீ தான் எனக்கு ஆசை வார்த்தையாக என்ன சொன்னேன் அப்படிங்கும்போது, இப்போ வந்து முடியாது வைக்காதுன்னு சொல்லுத அப்படிங்கும்போது, இல்லடி அவரை பற்றி நல்லாவே எங்களுக்கு தெரியும், உங்கள் மாமாவுக்கும் அவருக்கு ஆகவே ஆகாது, உன் மாமா இன்றைக்கி டென்ஷனாக இருக்காருன்னா காரணம் அவர் தான் அப்படிங்கும்போது, அக்கா அதை நீ நினைக்கியக்கா, உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் 1 லட்ச ரூபா தந்தது யார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கிறேன்டி, ஆனால் வந்து இது சரியாக வருமானு தெரில அப்படிங்கும்போது, எங்கே இருக்கீங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சீதா அவங்க ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. சீதா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, அந்த அருணுக்கும் உனக்கும் ஆகாதுமா, ஏணி வச்சா கூட எட்டாது, நீ ஒரு சாந்தமான பிள்ளை,
அவன் அப்படியே மாறுபட்ட ஆள். அதுபோக எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவான்னு தெரியாது. அன்புன்னு ஒன்று கிடையாது, இரக்கம்னு ஒன்று கிடையாது. நீ ரொம்ப பாசமாக இருப்ப, அந்த பாசத்தெல்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது மாமா நான் அவரை ரொம்ப விரும்பிட்டேன். அவர் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியல. தயவுசெய்து அவனுக்கு வேணும் வைக்கணும்னு அழுதுருந்தாங்க. இங்கே மீனாக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கூட பிறந்த தங்கச்சியில் அழுதுனோன்னா தாங்கலை. சரி ரைட்டு, நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கு நல்லான்ட்டு போட்டுங்க மனநிலைக்கு வராங்க. ஆனால் அங்கே முத்துக்கு ரொம்ப கடுப்பில் அங்கேருந்து மீனா விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ சீதாவும் மீனாவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே மீனா சொல்கிறாங்க, உன்னைக்கு நான் கல்யாணம் முடிச்சுக்க வேண்டிய என் பொறுப்பு. ஆனால் அவர் மறுபடியும் உன்னை விரும்புகிறான்னு தெரியல. அப்படிங்கும்போது கால் பண்ணி பார்க்குறாங்க. சீதா ஃபோனே எடுக்கலை. அப்போ ஃபோன் எடுக்கலக்கா அப்படிங்கும்போது அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என் வீட்டுக்காருக்கு அவர்னாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நீ அவரை விரும்புகிற, அவரும் ஃபோன் எடுக்கலை, நம்ம என்ன பண்ணுறது, எப்படி கூடி வருதுன்னு பார்ப்போம், கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீந்தாங்க எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சீதா மறுநாள் காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக அருண் வீட்டுக்கு போயிடுறாங்க. அருணும் காலையில் வேலைக்கு போயிருந்தார். அப்போ அருணா மட்டும் போய் சொல்லுதாங்க, எனக்கு எந்த ஆசையுமே இல்லாமல் நான் சாதாரணமாக தான் பழகினேன். அப்போ உங்கள் பையன்தான் நான் விரும்புகிறேன் வைக்கிறேன், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்க முடியலன்னு சொன்னார். அப்போ தான் சரி ரைட்டு, இவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு, நம்ம வீட்லேயும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ எங்கள் வீட்லேயும் பிடிக்கல, இப்போ இவருக்கும் பிடிக்கலன்னா என்ன பண்ண எனக்கு தெரியலை. ஆனால் எங்கள் அக்கா சொல்லிட்டாங்க, உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்புன்னு. ஆனால் எங்கள் மாமா கோவமும் சரி பண்ணிடுவேன். ஆனால் இவர் தான் எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது அம்மா இவன் ரொம்ப முரண்டு பிடிப்பான், ஓன் விஷயத்தில் தான் சரியாக வந்தான், மறுபடியும் முரண்டு பிடிக்கான், இதையும் நீ தான்மா சரி பண்ணணும், நீ அவனை சரி பண்ணி தான்மா ஆகணும் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ டூட்டியில் இருக்கேன், எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அருணோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே உன்னை பார்க்க வந்திருக்காங்க, தனியாக போய் பேசு அப்படிங்கும்போது என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க, நானாக உங்களை வேணும்னு உங்கள் பின்னாடியே வந்தேன், நீங்கள் தானே வந்தீங்க, இப்போ என்ன பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த முத்து ஃபேமிலின்னு எனக்கு தெரியாது, முத்து ஃபேமிலின்னு நான் பின்னாடியே வந்திருக்க மாட்டேன், அவன்கிட்ட பேசியிருக்க மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேன், ஏன் எங்கள் அம்மாவை கூட பிடிச்சிருக்காது அப்படிங்கும்போது நான் அவங்க வீட்டிலேருந்து தான் வரேன், உங்கள் அம்மாவுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கல இல்லை நான் வேண்டவே வேண்டாம்னா நான் போயிடுறேன், எனக்கு கல்யாணமே தேவையில்லை, எந்த வாழ்க்கையும் எனக்கு தேவையில்லை, நான் என் கதையை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது சீதா என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்க, அப்படி தான் பேசுவேன், நீங்கள் தானே என்னை வேணும் நீங்கள் இப்போ வேண்டாம்னு சொன்னால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரி அழாத, நான் இப்பவும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் மாமனுக்கும் உங்கள் அக்கா குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், நம்ம கல்யாணத்துக்கு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கி கூட கல்யாணம் வச்சுக்கலாம், உனக்கு சம்மதமா அப்படிங்கும்போது சீதா எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாங்க. இன்னும் அருணும் வேலைக்கு வந்துடுறாரு. அப்போ அருணுக்கு கால் பண்ணுறாங்க, டே அருண் உன்னை தேடி சீதா வந்துச்சு பார்த்தியா வச்சியா அப்படிங்கும்போது வந்தம்மா பார்த்தம்மா அப்படிங்கும்போது என்னடா என்ன சொன்ன அப்படிங்கும்போது உங்கள் மாமாவும் அக்காவும் உனக்குன்னு உறவுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அவள் கிளம்பிட்டா அப்படிங்கும்போது என்னடா பேசுகிற, உனக்கும் அவருக்கும் பிடிக்கலன்னா சீதா என்னடா பண்ணுவாள், அவருக்கு மாமா, நீ வருங்கால புருஷம்னா அதுக்கேற்றாலும் 2 பேரும் அவளுக்கு வேணும்டா, இப்படிலாம் பேசாத அப்படிங்கும்போது இல்லைம்மா அதாம்மா மேட்ரு, நான் சொன்னதை கேட்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ அருணோட அம்மா நினைக்காங்க, சரி நம்ம இப்படி வளர்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம், நம்ம பேசாமல் அந்த முத்து தம்பி எங்கே இருக்காருன்னு கேட்டு பார்க்க போயிருவோம் அப்படின்னு சொல்லி சீதா கால் பண்ணி அவன் நம்பர் தாம்மா அப்படிங்கன்னா நம்பரை கொடுக்காங்க. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீங்கள் யாருங்க அப்படிங்கும்போது ஒரு இடத்துக்கு போகணும் வாங்களேன் அப்படின்னு சொல்லி வேறு அட்ரஸை சொல்லுதாங்க, பக்கத்து வீட்டு அட்ரஸை. அப்போ கார் எடுத்து வராங்க, இவங்க இருக்காங்க, ஏம்மா நீங்கள் நிற்கிங்க அப்படிங்கும்போது நான் தான்மா புக் பண்ணேன் போகலாம்ல தம்பி அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்கள் வேறு வண்டியை பிடிச்சி போங்க அப்படிங்கும்போது என் தம்பி நீங்கள் கொண்டு விட மாட்டீங்களா அப்படிங்க, அப்படிலாம் நம்மளம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. தம்பி கோயிலுக்கு விடுங்க தம்பி வண்டியை அப்படிங்கிறாங்க. கோயிலில் விடுதாங்க. தம்பிங்க பாருங்கள் சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஒழுங்காக படியேற முடியாது, கொஞ்சம் கூட வரலாமா அப்படிங்கிறாங்க. நான் வாரமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, தம்பிங்க பாருங்கள் உங்களை பார்க்கும்போது நான் அருண் மாதிரியே தான் எனக்கு தெரியுது, அருண் வேலை பார்க்கான், நீங்கள் கார் விட்டுதி, ஆனால் 2 பேர் கோவம் ஒன்று தான், நீங்கள் என்னை பிடிக்கலனாலும் உங்கள் வேலை கரெக்டாக இருந்து உங்கள் வண்டியில் என்னை கூப்பிட்டு வந்தீங்க சரியா, இதே மாதிரி தான் அருணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த வேலையெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைப்பான், அதில் கொஞ்சம் கரடு முரடாக நடந்துக்கிறான், அது எனக்கே தெரியுது, யார்கிட்டையுமே அன்பாக பேசுறது கிடையாது, ஏன் சீதாவுக்கு கூட 2 வாட்டி ஃபைன் போட்டுட்ருக்கான், இதான் நடந்திருக்கு. சீதாட்டே அங்கே போன ஒரு மாதிரி நடக்கிறதும் வேறு மாதிரி நடக்கிறது எல்லாமே நடக்க நான் கேட்குறேன் பார்க்குறேன். அதே மாதிரி தான் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் 2 பேர் கோபத்தில் சீதா வாழ்க்கையை வம்பாக்காதாங்க, அது போக உங்கள் வீட்டம்மா அவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் முழிக்குது,
ஆனால் உங்கள் வீட்டம்மா வந்து அந்த சீதாவை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்குது. என்ன பண்ணனே தெரியாமல் இருக்காங்க. தம்பி, அந்த காலத்தில் தான் பொம்பளையாள்கள் வந்து ஆம்பளையாள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த காலம் அப்படி இல்லை. எல்லாமே சொல்லலாம், எல்லாமே வந்து சரிதான் அப்படிங்கிற கடத்தில் இப்போவும் நீ அந்த இடத்துக்கே நம்ம கொண்டு போனால் எப்படி தம்பி அப்படிங்கும்போது அப்போ தான் முத்து தன்னுடைய தவறை உணருதாங்க. நம்ம கோபத்துக்காக வந்து சீதாவை இரையாக்குறது வந்து ஏற்றி விட முடியாதுல்ல, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா என்கிட்ட அவர் பேசாமல் இருந்தாலும் சீதாவை கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரி வச்சுக்கிட்டா சரி தான். சீதாவை நல்லா படிச்சிருக்கா, ஒரு வேலை பார்க்க, அவர் ஒரு வேலை பார்க்காங்க, நல்லா இருந்தால் சரி தான். சீதா வீட்டில் உள்ள கடனை கூட நான் அடைச்சிக்கிறேம்மா அப்படிங்கும்போது, எப்பா சீதா வீட்டில் என்ன கடை இருக்கோ அது என் பையனும் நீங்களும் சேர்ந்து அடைங்க, அது தப்பு கிடையாது. இல்லை என் பையனே அடைக்கட்டும், எப்படினாலும் அந்த வீட்டுக்கு நீங்கள் தானே வந்து மூத்த பையன் மாதிரி வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. சரி, அருணை பற்றியான கோபங்கள், அருணை பற்றியான சிந்தனைகள் எல்லாமே மாறிடுது. அப்போது முத்துவா கால் பண்ணி மீனாட்ட பேசுகிறாங்க. மீனா, எனக்கு அருண் மேலே கோபம் இருக்குது தான், ஆனால் அவங்க அம்மா இன்றைக்கி என் காரில் வந்தாங்க, பேசும்போது ஓரளவு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. ஏன் கோபத்துக்காக எதுக்கு வந்து அவங்க 2 பேரும் முடிஞ்சிருக்கணும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சீதாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. சீதாவும் ஃபோன் பண்ணி எங்கள் மாமாவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அது போக அவர் கோபத்துக்கு சீதா வாழ்க்கை ரொம்ப வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரு, நான் சொல்கிறது தான், உங்கள் மாமா கல்யாணத்துக்கு வரக்கூடாது, உங்கள் அக்கா வரக்கூடாது, உங்கள் அக்கா யாரோ நீ யாரோ அப்படின்னு சொல்லி மாமா யாரோன்னு ஒரு கையெழுத்து பேப்பரில் வேணுன்றேன்னா இப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது சீதா சொல்கிறாங்க, இதை யார் நீங்கள் சொல்கிறதுக்கு, உங்களை நான் விரும்பிட்டேன், உங்களோட வாழணுங்காக தான் பேசணும்னே தவிர்த்து எங்கள் மாமா வேண்டாம், எங்கள் அக்கா வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆள் கிடையாது. என்னுடைய சுயநலத்துக்கு அவங்கள நான் எப்போவுமே கெடுக்க விரும்பலை. நான் படிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா படிப்பை நிறுத்திட்டு எங்களுக்காக வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றினவங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்களோட நான் வர்றதில் எனக்கு விருப்பமே இல்லை. அருண்கிறவர் வந்து இடையிலே வந்தார், இடையிலே போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நான் கடந்து போய்கிட்டே இருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இனிமேல் நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அருண் அந்த நேரத்தில் கால் பண்ணதை வச்சிடுறாரு, ஃபோனை வச்சிடுறாரு. இப்படியே நாட்கள் நகருது. இங்கே அருணால் சீதாவை மறக்க முடியலை, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தூக்கத்தில் கூட சீதான்னு பேசிகிட்டு இருக்கும்போது தூக்கத்தில் அம்மா எழுப்புறாங்க. டேய் அருண் என்னடா அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. சீதா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், தூக்கத்திலே பேசுகிறேன், இப்படி இருக்கும்போது ஏன்டா வீம் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க மாமா இறங்கி வரும்போது நீனும் இறங்கி வா, ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளையோ யாருமே இல்லைன்ட்டு வாங்கும்போது எப்படிடா வருவாங்க, அந்த குடும்பத்துக்கு ஒன்று அவர் தான் பார்க்காரான், அதெல்லாம் தப்புடா, உனக்கு அவரும் பிடிக்கலையா, பேசலையா, அமைதியார், அவர் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு நீ சொல்லாத, அவர் வந்தால் வாங்கன்னு கேளு, அதோட நிப்பாட்டிக்க, பிடிச்சிருந்தா நல்லா பேசு அப்படிங்கிறாங்க. உடனே அருண் தான் அப்போ தான் அவருக்கு ஒரு தவறை உணர்றாரு. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போது அருணோட அம்மா காலையிலே மீனா வீட்டுக்கு வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து வந்துடுறாங்க. தம்பிங்க பாருங்கள், என் பையனும் சரி வந்துட்டான், நீங்களும் சரி வந்துட்டீங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து நாள் வச்சிடலாம், எங்கள் வீட்டில் வந்து பெரியவங்கன்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது மீனா அம்மா சொல்கிறாங்க, அம்மா எங்கள் வீட்டில் எல்லாமே மாப்பிள்ளை தான் அப்படிங்கும்போது, சார் இன்றைக்கி நல்ல நாளாக வேலை இருக்குது, மாப்பிள்ளையும் வர சொன்னாங்கன்னா நம்ம நாள் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அருணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அருணும் வந்துடுறாரு. வந்து முத்தை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் சீதாவை வந்து நான் கஷ்டப்படுத்த பார்த்தேன், குடும்பத்தை கஷ்டப்படுத்த பார்த்தேன், இனிமேல் நான் வந்து இப்படி நடந்துக்க மாட்டேன், நான் பார்க்குற வேலையால் தானே உங்களுக்கு எனக்கும் வருத்தம் வந்துச்சு, அந்த வேலையை நான் வேண்டான்னு விட்டுட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஒரு சர்க்கார் வேலைக்கு போகுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கனவு, அந்த கனவுல தான் நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் உங்கள் சர்வீஸை கரெக்டாக பண்ணுங்கள், கஷ்டப்பட்டவங்களும் நல்லா பாருங்கள், உங்கள் மனசாட்சியோடு பண்ணுங்கள், சரிதானா, ஒரு கதை இருக்கும், ஆனாலும் மனசாட்சியோடு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் வேலை யாருக்காக கூட வேண்டாம், இப்போ நீங்கள் வேலை பார்க்க போய் தான் குடும்பத்தை நல்லா பார்க்குறீங்க வைக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணி லாபம் கிடைக்கல, ரெண்டாவது புறம் நீங்கள் வந்து நல்ல மாதிரி இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீதா உனக்கு இவர் தான் மாப்பிள்ளை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு தேதியை பார்க்காங்க காலண்டரில். அப்போ பக்கத்தில் ஒரு தேதி வருது. முத்து சொல்ல இந்த தேதியில் வச்சிடலாம் அப்படிங்கும்போது, எங்க சீதாவுக்கு நகை நட்டில் எல்லாம் ரெடி பண்ணணும்ல அப்படிங்கும்போது, மீனா நம்ம டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து போனால் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு மீனா நம்ம சீதாவுக்கு நகையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கும்போது, சீதா அதை நீ கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்க அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரு, நான் நகைக்காகவோ எதுக்காகவோ நான் சீதாவை கட்டல, சீதாவை எனக்கு பிடிச்சிருந்தது, அதுபோக எங்கள் அம்மாவட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லாவே பார்த்துக்குறேன், அதுவே போதும் அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்கள் வீட்டு பொண்ணுக்கு எங்களால் முடிஞ்சது செய்வோம், நாங்களும் மாடியில் ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கோம், டெக்கரேஷன் ஆர்டரில் பணமும் இருக்குது, இது ரெண்டையும் வச்சு நகையும் பணமும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க.
உங்கள் பொண்ணுக்கு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள், செய்யணும்னு கூட கட்டாயம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சாரி அப்படிங்கிறேன். என்னங்க நீங்கள் மறுபடியும் சாரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது முத்து வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து காரில் கொண்டு வீட்டில் விட்டுட்டு போயிட்டு வரமான்ட்டு வராங்க. இங்கே வந்து வீட்டில் அண்ணாமலை சொல்லுதாங்கப்பா, சீதாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை வந்திருக்கு, உன் தலைமையில் தான்ப்பா கல்யாணம் அப்படிங்கும்போது, டேய் இது சூப்பரான ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கேன், மீனா இனிப்பு இருந்தால் கொண்டாகுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வீட்டில் யாரையோ ஏமாற்றி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் எதுக்கு இனிப்பு கேட்குங்க அப்படிங்கும்போது, அவன் வாயை மூடு, அவங்க ஏன் ஏமாற்றி கல்யாணம் முடிக்க போகிறாங்க, அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏன் ரவி சுருதி கல்யாணம் பண்ணி நல்லா இல்லையா, அதை மாதிரி அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவன் வாயை மூடிட்டு மட்டும் நீ இரு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வந்து எதை நம்ம சொன்னாலும் இந்த முத்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டே நம்மளை பேசும்போதே நம்ம வீட்டுக்காரர் வேலையாக வச்சுருக்காரு, நம்ம என்ன பண்ணி இவரை நம்ம கையில் எடுக்கலாம். இந்த முத்து மீனா வந்து அந்த அதிகாரியை கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்கன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லி, ரோகிணி நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில்? மீனா தங்கச்சி கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு இந்த ரோகிணியும் விஜயாவும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.